ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. வணக்கம். இது பேச்சுரிமை சேனல் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்குகிறது. நம்முடைய மாண்புமிகு கவர்னர், பொதுவாக ரவின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம கவர்னர், மாண்புமிகு கவர்னர் அவர்கள் என்னையா சட்டமன்றத்துக்கு வந்தாரு, என்ன காத்து கருப்பா இல்லை இருக்குது சட்டமன்றத்துக்கு உள்ள, ஏதோ காணாததை கண்டது மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. என்ன கவர்னர் சட்டமன்றத்திற்குள் வருவதை ஒரு வேண்டா வெறுப்பா செய்யறாரா, இல்ல பேயி உள்ளுக்கு குடியிருக்கா? கொஞ்சம் அதை என்னன்னு பார்த்து இது பண்ண வேணாமா சபாநாயகர்? நேர, அதாவது லகான் பூட்டிய குதிரை மாதிரி நேர வர்றாரு. அதை நின்று நாலு வார்த்தை பேசிட்டு தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை. ஆரம்பத்திலே தேசிய கீதம் இசைக்கிறது. தேசிய கீதம் இசைத்து முடித்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டா. அதை பற்றி தான் இன்றைக்கு பேசுகிறோம். நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவு, தொடர்ந்து கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றி. மென்மேலும் ஆதரவு தர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த சட்டமன்ற மன்ற கூட்டத்தொடரினுடைய ஆரம்ப நாளில் கவர்னர் அவர்கள் நடந்து கொண்ட விதம், with which I convincingly disagree on factual and moral grounds. I lending my voice to them would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address. Wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu. தமிழ்த்தாய் வாழ்த்து. கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக தமிழ்த்தாய் இசைக்கப்படுவதை இந்த கவர்னருக்காக மாற்ற முடியுமா? மரபு என்ன? தமிழகத்தில் தமிழை காலி பண்ற வேலையை கவர்னர் பார்த்தா தமிழர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்களா? தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் தெரியாம இவர் இப்படி பேசுகிறார். வந்தாரு, தேசிய கீதம் பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. தேசிய கீதம் ஆரம்பத்தில் பாடுறாங்க. தேசிய கீதம் பாடும்போது எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும். முடிந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டா உங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறது? சம்பளம் எப்படி வருது தெரியுமா இவங்களுக்கெல்லாம்? கவர்னர் உட்பட, முதல்வர் உட்பட, சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசு ஊழியர்களுக்கு, அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு ஊழியர்கள், கவர்னருக்கு ஒரு ஆண்டுக்கான சம்பளம், இந்த ஆண்டுக்கான 2024க்கான சம்பளம், முதல்வருக்கான சம்பளம், செயலாளர்கள், ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள், அலுவலர்கள், அத்தனை பேருக்குமான சம்பளம், அகவிலைப்படி, வீட்டுப்படி, இன்னும் எக்ஸெட்ரா இதெல்லாம் ஒரு 50,000 கோடி ரூபாய், 60,000 கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். தமிழ்நாடு அரசு ஒதுக்குது ஒரு வருஷத்துக்கான பில்லு. அந்த பில்லை மானிய கோரிக்கை, இதற்கு பேர் தான் மானிய கோரிக்கை. சட்டமன்றத்தில் இந்த மானிய கோரிக்கையை நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வைப்பார். வச்சுட்டு அவர் துறை வாரியாக, ஒவ்வொரு இன வாரியாக அவர் வாசிப்பார். இவங்களுக்கு இந்த இனத்துக்கு இவ்வளவு சம்பளம், கவர்னருடைய சம்பளம் எவ்வளவு என்று சொல்லிட்டு கடைசியாக எதிர்ப்போர் இல்லை என்க, ஆதரிப்போர் ஆம் என்க. அதாவது இந்த மானிய கோரிக்கையை ஆதரிப்போர் ஆம் என்க வேண்டும், எதிர்ப்போர் இல்லை என்க. எல்லாரும் ஒரே குரல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கவர்னர் வீட்டில் அடுப்பு எப்படி பொங்கும்? அவர் வேலைக்காரர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாரு? அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரும் ஓடி போயிட மாட்டானா? வேற வேலைக்கு போக மாட்டானா? விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு எப்படி சார்? தமிழக மக்களுடைய வரிப்பணத்தை, தமிழக மக்கள் திரட்டி தருகின்ற வரிப்பணத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற கூட்டத்திலே, இந்த 2024க்கான இந்த கூட்டத்தில் வச்சு மானிய கோரிக்கையை அவர் நிதி அமைச்சர் வாசிக்க
சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆம் என்றால் தான் மானிய கோரிக்கை நிறைவேறும். அதன் பிறகு தலைமைச் செயலாளர் கையெழுத்து போட்டு அப்புறம் அதன் பிறகுதான், இந்த கையெழுத்து போட்டதுக்கு பிறகுதான் அரசு கருவூலத்திலிருந்து, பேங்க்ல இருந்து, எல்லாத்திலிருந்தும் நிதியை விடுவிக்க முடியும், சம்பளம் கொடுக்க முடியும், கவர்னருக்கு சம்பளம் கொடுக்க முடியும். இப்ப நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு தான், அதாவது அரசு ஊழியர்களுக்கு தனித்தனியா மானிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசு இது ஒரு விஷயத்தை செய்யணுங்க. தமிழக அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், அரசு செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் மானிய கோரிக்கையை தனியாகவும், கவர்னருக்கு தனியா மானிய கோரிக்கையும் வைங்கயா. எங்க நிறைவேற்றிருந்தான்னு பார்ப்போம். அதிமுகவும் சேர்ந்து இல்லைம்பா, திமுகவும் இல்லைம்பா, அதிமுகவும் இல்லைன்னு சொல்லி வயிற்றில் அடிச்சிருவாங்கயா. தனித்தனியாக பிரித்து மானிய கோரிக்கை நிறைவேற்றினால் என்ன ஆகும்? ரவி சார், உங்களுக்கு அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் எல்லாம் பீகாரில் இருந்து வரணும். ஒரு நாகரிகமான நடவடிக்கை வேண்டாமா? ஒரு டிப்ளமேட்டிக்கா இருக்க வேண்டாமா? வரும்போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கையெடுத்து வணங்கி, சுர்ஜித் சிங் பர்னாலா எப்படி இருந்தாரு, ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி, இவங்கெல்லாம் எவ்வளவு அழகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கம் தெரிவித்து சிரித்த முகத்தோடு அங்க எல்லாருக்கும் வாசிச்சுட்டு போகும்போதும் இன்னிசை முழங்க அவரை கொண்டு வழி அனுப்பி விடுவாங்க. சபாநாயகர் இது நம்முடைய மரபு. வெளியே கவர்னரை வழி அனுப்பி விட்டுட்டு அதுவரை இன்னிசை முழங்கும், அவங்க திருப்பி போவாங்க. அதன் பிறகுதான் மற்ற விஷயங்கள்ல நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்கும். ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் இந்த திருஷ்டி பரிகாரம் மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? இல்ல, இவருக்கு வரும்போது அப்பாவுடைய அறிக்கை, அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்கள் தேசிய கீதத்தை இசைத்தோம், வரும்போது இசையாக இசைக்கப்பட்டது, அதுதான் மரபு. அதை வந்தவுடனே உள்ள தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பிறகு கடைசியாக கவர்னர் உரையை வாசித்து முடித்தவுடன் தேசிய கீதம், இதுதான் மரபு. சரி, அப்ப அவருக்கு வரும்போது அந்த இசை பிடிக்கலைன்னா பேசாம டி ராஜேந்திர கூப்பிட்டு ஒரு குத்து டான்ஸ் போடுங்கப்பா, இல்லாட்டினா சாவு மேலாம் அது இது வேணும்னா அது எவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சாவு மேதான் எல்லாம் சங்கு ஊதிக்கிட்டு வரணும்னு சொன்னா அதுக்கான ஏற்பாடை பண்ணி அவர் வரும்போது அந்த சாவு மேல தடுத்து சங்க ஊதி கொண்டுகிட்டு விடுங்க உள்ள. வேற என்ன விரும்புறாரு, என்ன இசையை விரும்புறாருன்னு நீங்களாவது கேட்டு தெரிஞ்சு அதை பண்ணுங்க, கொஞ்சம் சாந்தப்படுத்துங்க. அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணி கிண்ணி கொஞ்சம் வாசிக்கிற மாதிரி பண்ணுங்க. கவர்னர் உரையை கேட்டு ரொம்ப நாளாகுது. ஆகவே ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் இந்த கவர்னர் செய்கின்ற வேலை தன்னுடைய மாண்புக்கு பொருந்தாத வகையிலே இவர் செய்கின்ற வேலை எப்படி தெரியுமா? ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரின் தொடக்க நாளிலும் திருஷ்டி பரிகாரம் மாதிரி எதையாவது பண்றாரியா? தமிழக சட்டமன்றத்தில் திருஷ்டி பரிகாரமாகவே எதையாவது ஒன்று திருஷ்டியாக பண்ணிவிட்டு போயிடுறாரு. அவரை பற்றியே பேச வேண்டும், கவர்னரை பற்றியே பேசணுமா, இல்ல மற்ற விஷயங்களை பேசுறதா, மற்ற ஆர்குமெண்ட்ஸ். ஆக இவர் இந்த மாதிரி இது பண்ணா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப குசும்பு பிடிச்சவங்க. அண்ணன் வடிவேலு காமெடி, கவுண்டமணி காமெடி எல்லாம் கலந்து கட்டி அடிக்கிறவங்க. இந்த திருஷ்டி பரிகாரம் மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இப்போ திருஷ்டி போட்டோக்குள்ள இருக்குது, அதுக்கு பதிலாக வேறு நம்ம மரியாதைக்குரியவருடைய போட்டோவை வச்சு இவங்க திருஷ்டியா பண்ணி தமிழகம் முழுவதும் வீடுகளில், கடைகளில் தொங்க விட்டாங்கன்னா உங்க மான மரியாதை எங்கே போகுது? இதெல்லாம் தடுக்க முடியுமா? அரசு சட்டம் போட்டு எங்கிருந்து கடைகள்ல இருந்து பறிமுதல் பண்ண முடியுமா? நாம பண்ண சொல்லலை, ஆனால் பண்ணிவிட்டால் ஒரு சில கிசும்பு பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, இப்படி திருஷ்டி பரிகாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிவிட்டால் மிகப்பெரிய அசிங்கமாக போய்விடும். ஆனால் இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தினுடைய ஆசி, ஆதரவு, லோக்கல்ல இருக்கிற கமலாலயத்தினுடைய ஆதரவு இல்லாமல் கவர்னர் இப்படி செய்வாரா? பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை என்பது மட்டுமல்ல, இது அரைத்தமாவே அரைக்கிறீங்க. புளித்து போன மாவை திருப்பி திருப்பி ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் அந்த பழைய புளித்து போன மாவை ஊற்றிக்கொண்டு தோசை ஊற்றுகிறார் கவர்னர். அவ்வளவுதான். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அதிமுக, திமுக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த தோசை கருகி போயிருச்சு, தோசையை திருப்பி போட்டால் என்ன ஆகும்? அதைத்தான் சொல்றோம். தோசையை திருப்பி போடுங்கய்யா. தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள், தமிழகம் எப்படி என்பது, எப்படிப்பட்ட நிலம் என்பதை நாம்
நடைமுறையிலே காட்ட வேண்டும். நாகரிகமான முறையில், அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக பதில் சொல்ல வேண்டும். ஆகவே மாண்புமிகு கவர்னர் அவர்கள் தன்னுடைய தகுதிக்கு, கவர்னர் பெருமக்கள் எத்தனையோ அற்புதமான கவர்னர் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். பாத்திமா பிபி, அஞ்சையா, நம்ம ஆந்திராவிலிருந்து வந்த கவர்னர் அவர்கள், இன்னும் நிறைய பேர், பீஷ்மரா நாராயண சிங், பிரபுதாஸ் பட்பாரி அற்புதமான கவர்னர். தான் வரும்போது தன்னை ஒரு தலித் சிறுமிதான் வரவேற்க வேண்டும் என்று விமான நிலையத்தில் ஒரு தலித் சிறுமியால் தாழ்த்தப்பட்ட சிறுமியை அழைத்து வரவேற்க வேண்டும் என்று கூறி அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு வந்தவர். அற்புதமான அப்பழுக்கற்ற காந்திய தொண்டர். அவ்வளவு அவர் இருக்கும்போது தமிழ்நாடு அவ்வளவு அவர் சிறப்பான மனிதர். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம், அப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் இருந்த இந்த கவர்னர் மாளிகையில் வசிக்கின்ற கவர்னராக இருக்கின்ற மாண்புமிகு RN ரவி அவர்கள் டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கிறங்க. அவை நாகரிகம் என்ன செய்தாலும் பொறுத்து போக வேண்டும். தன்னுடைய நடத்தையின் மூலம், உங்களுடைய நடத்தை உங்களுடைய மாநிலத்திற்குத்தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரும். பீகார் மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலம் அல்ல. உலகின் முதலாவது பல்கலைக்கழகம், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய மாநிலம். அற்புதமான மிகச்சிறந்த சோசியலிஸ்டுகள், சோசியலிசத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர்களே அதிகமானவர்கள் பீகாரிகள். ராம்மனோகர் லோகியா, ஜெயபிரகாஷ் நாராயணன், முலாயம் சிங் யாதவ் இவர்களெல்லாம் அங்கேதான் பயின்றார்கள். ராம்மனோகர் லோகியா பீகாருடைய மண்ணின் மைந்தர், ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்முடைய லாலு, மாவீரன் லாலு. இப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமைகள் இருந்த இடத்திலே இருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மாநிலம், நீங்கள் சென்ற பின்பும் பீகார் ஒரு அருமையான மாநிலம். பீகார் மக்கள் எழுச்சி மிக்கவர்கள், மக்கள் போராட்டத்திற்கு சளைக்காதவர்கள் என்ற பெயர் எடுத்தவர்கள். ஆகவே அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொண்டு மாண்பை விதையுங்கள். தமிழகத்திலிருந்து நீங்கள் விடைபெற்று செல்லுகின்ற பொழுது பீகாரை நல்லபடியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுகின்ற அளவிலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மீண்டும் ஒரு வேண்டுகோள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.